அரைச்சி கொடுக்குறது அந்த ரேஷன் திட்டது, குழந்தை பாக்கியம் உள்ளது, தொழில், வியாபாரம், கல்வி, படிப்பு, நம்ம கல்யாண தடங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகி கொடுக்குது. மஞ்சள் அரைச்சி கொடுத்து அம்பாள் சாப்பிட்டு பிரசாதமாக கொடுப்பாங்க. சுயம்பா உள்ளது, சிவாலயத்தில் சட்டகங்களோடு இருக்கும். வாராகி தனி சன்னிதியாக வாராகி இங்கே அமைஞ்சிருக்கு. ஏழ்மையான பெண்ணுக்கு மஞ்சளை கொடுத்தோம்னா சுகப்பிரசவம் இருக்குது. அதனால் மஞ்சள் வந்து இங்கே மருத்துவ குணம். ஆமாம், மஞ்சள் வந்து சாப்பிட்டுக்கிறணும் எல்லாருக்கும். சாப்பிடுவோம் பெண்கள் சாப்பிட்றது நல்லது. பெண்கள் ஆண்கள் எல்லாருமே சாப்பிடலாம். எல்லாருமே மஞ்சள் அரைச்சி கொடுக்கலாம். அரைக்க முடியாத மாலையும் வாங்கி கொடுக்கலாம். ஓகே, நான் கேட்டுக்கிட்டீங்களே, நீ ஒவ்வொன்றா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து சாமிக்கு வந்து நம்ம மனசில் ஒன்று வேண்டி மஞ்சள் மாலையை போட்டு வேண்ட போகலாம். இவர் தான் நம்ம குருசாமி. இவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக சபரிமலைக்கு வந்துட்டுருக்காரு. பிறகுறதுக்கு முன்னாடியே வந்துக்கிட்டு இருக்கா. அப்படி ஒரு விளக்கு வாங்கி போட்டு இவர் பார்த்தீங்கன்னா வெள்ளியில் தான் மாலை போட்டுருவா. அப்படி இவருக்கு வந்து ஒரு திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு வாய்ந்த ஜெயக்குமார் சாமி அவர். ஆமாம், சாமி சரணமையப்பா. இப்போ என்னென்னா சாமி காட்டுங்க, இது வந்து அமைதியாக இருந்துச்சு. நாங்களும் வந்து என்ன ஏதுன்னு வந்து பக்கத்தில் அண்ணா கடைக்கார அண்ணாக்கிட்ட கேட்டோம். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இந்த அம்மாவோட சிறப்பு என்னென்னா, மஞ்சள் அரைச்சி அம்மாவுக்கு காணிக்கையாக செலுத்துகிறோம்னா நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது வந்து கண்டிப்பாக நடக்குமாம்மா. இதுதான் அம்மாவோட சிறப்பு. அப்படி அரைக்க முடியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்து கடையிலே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளில் கட்டின மாலை இருக்குது, அதை வாங்கி போட்டு அம்மாவை வேண்டிக்கலாம். இது ஒரு சிறப்பு. அடுத்து ஒன்றுன்னா நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோவில். மஞ்சள் மாலை வாங்கி போட்டு அம்மாவை வேண்டிப்போம். சிவாய நமக. நம்ம எங்கே வந்துருக்கோன்னா, சிவன் கோயில் சொன்னாங்க, அந்த சிவன் கோயிலுக்கு வந்துட்டோம். சிவன் கோயில் கிடையாது, மங்களநாத சுவாமி. சிவனோட இன்னொரு பேர். இந்த கோயிலோட பேர் வந்து மங்களநாத சுவாமி கோயிலுக்கு வந்துருக்கோம். உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ள வீடியோ எடுக்க முடியாது, இருந்தாலும் அவர் சிரமம் மட்டும் சொல்லுங்கள். பேசுங்க. இது வந்து உலகத்தில் முதல் கோயில் தான். ராவணேஸ்வரனுக்கு வந்து இதுதான் குலதெய்வம். பண்டோதரிக்கு திருமணத்திலிருந்து சுவாமிகிட்ட வந்து பல தொண்டுகள் செஞ்சு சுவாமியை திருமணம் பண்ணி வைக்கிறார். தனக்கே தானே சூட்டி கொண்ட பேர் தான் மங்களநாதர். சுவாமியோட பேர் வந்து மங்களநாதர். அம்பாள் பேர் வந்து மங்களநாயகி. இந்த ஊருடைய பேர் தான் திரு உத்தர கோஷம் மங்கை. திரு என்றால் அழகு, உத்தரம் என்றால் உபதேசம், கோஷம்னா ரகசியம், மங்கைனா பெண் பார்வதி. அதே மாதிரி பச்சை மரகத நடராஜர் இருக்கார். இந்த ஆருத்ரா தரிசனத்துக்கு நாள் வந்தால் தான் நடராஜரை சந்தனம் இல்லாமல் மரகதமாக பார்க்கலாம். அன்னைக்கு சாத்திர சந்தனம் மறு வருஷம்தான். உலகத்திலேயே முதல் கோயில் இதுதான். நவக்கிரகங்கள் ஏற்படும்னு இந்த கோயில் உற்பத்தியாச்சு. ராமாயண காலத்துக்கு முற்பட்ட கோயில். இங்கே சனீஸ்வரன், சந்திரன், சூரியன் 3 பேருமே தனித்தனியாக இருக்காங்க. உலகத்தில் எந்த சிவன் கோயிலுமே தாளம்பூ சாத்த மாட்டாங்க. சிவனுடைய அடிமுடி பார்த்ததாக பெருமா போய் சொல்லி கொடுறார். இங்கே வந்து தாளம்பூ சாத்து வழிபட்டால் 3 தலைமுறைக்கு முன்னாடி நம்ம பாட்டங்குட்டிகள் செய்த கர்மகாரியங்கள் இருந்தாலும் பரிகாரங்கள் கிடையாது. ஒரு தல வருஷம் இருக்குது, அது ஒரு 3000 வருஷம் ஆச்சு. அந்த மரத்தடியில் மாணிக்கவாசகர், காக்கபூபஜிண்டர், பானாசூரன் 18 சித்தர்களும் தவம் பண்ணுறாங்க. அதனால் இங்கே வந்து நம்ம தரிசனம் பண்ணால் ஆயுள் விருத்தி, திருமண தடை, புத்தர சந்தானம், ஏதாவது உங்களுக்கு ஒரு மாறுதல் ஏற்படும். அதான் இடது பக்கம் விநாயகர், வலது பக்கம் முருகர். உலகத்திலேயே முதல் சிவாலயம் தான். கோயில் அமைந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் திருகோசமங்கை உத்திரகோசமங்கை என்ற ஊரில் வந்து அமைஞ்சிருக்கு. எல்லோரும் அந்த கோயிலில் வந்து கும்பிட்டு அவங்களோட தோஷங்களை நீக்கிங்க. சாமியே சரணமையப்பா. இப்போ நமக்கு காலையிலே ஒரு சாமி நமக்கு சக்தி பூஜை கொடுக்குறாங்க. நம்ம கூட வந்த சாமியில் பேர் வந்து சங்கர் சாமி. அந்த சாமியோட வீட்டில் இருக்க எல்லாருக்கும் அந்த ஐயப்பன் நல்லால் எல்லாமே நல்லா தான் நடக்கணும். சாமியே சரணமையப்பா. ஏரியா